காட்டும், சந்தோஷத்தை காட்டும், அழுகையை காட்டும், பயத்தை காட்டும், சோம்பேறித்தனத்தை காட்டும். இது பூரா கண்ணு காட்டிடும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்பாங்க. அது மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய பல்ஸ்ல இந்த முகம் காட்டுறாப்புல இருக்கேன் பயாலஜி நேற்று போட்டது. அது அது பூரா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை பாடி செய்ய வைக்கணும். பாடி சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, லட்சியத்தை இப்பவே உருவாக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சா, லட்சியம் எங்க சார் இருக்கும், எவ்வளவு தூரத்துல இருக்கும், உங்களுக்கு முன்னால இருக்கு. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பேஜஸ் உங்க எல்லா புக்லயும் இருக்கு. தமிழ் புக்ல கூட இல்லையாக்குன்னு பார்த்தேன். சர்க்கிளா போட்டு அதுக்குள்ள என்னென்ன ஆளுமைக்கு செல்லலாம், என்னென்ன துறைக்கு செல்லலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அதுலயும் இருக்கு. ஒவ்வொரு புக்கா எடுங்க, படிச்சு பாருங்க. இதுல எது நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்கன்னு பாருங்க. ஆசைப்படுற போது பயமும் சேர்ந்து வரும். இந்த அளவுக்கு என்னால பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற சிந்தனையை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும், என்னால முடியும், நானே செய்வேன், அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டீங்கன்னா, அதை நீங்க அந்த இடத்துல பென்சில்னால லேசா ஒரு ரவுண்டு பண்ணிக்கணும். அதை தினந்தோறும் ஒரு வாரத்துக்கு அதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வர்ற போதும் பாருங்க, திருப்பி போனதுக்கு அப்புறம் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளாஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்கிறத நீங்க ஒரு பென்சில்னால கிட்டத்துல குறிச்சிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் நான் கல்வியை பத்தி படிப்பை பத்தி நான் ஆய்வுல இருந்தேன், எவ்வளவு நேரம் வருத்தத்துல இருந்தேன், எவ்வளவு நேரம் சந்தோஷத்துல இருந்தேன், எவ்வளவு நேரம் பயத்துல இருந்தேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயத்தை விட்டு, கவலையை விட்டு, ஆர்வமாக உங்களுடைய கல்வியை தொடர ஆரம்பிப்பீர்கள். காரணம் என்ன சொன்னா, ஒரு லட்சியத்தை வச்சுட்டீங்க. இப்ப லட்சியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்க வீட்டுல இருந்து